ரௌத்திரம் பழகி கொண்டிருக்கிறார் கமல். அவர் தீட்டுகிற கத்தி சசிகலா கோஷ்டி என்கிற சாணிகள் மீதுதான். கமல் இப்படியெல்லாம் குறுக்க புகுந்து குடைச்சல் கொடுப்பார் என்று அதிமுகவினர் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் அவரது குரல் வளையில் கை வைக்காவிட்டால் கச்சேரியை நிறுத்த முடியாது என்று முடிவுக்கு வந்திருப்பார்கள் போலிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆறியே போன ஒரு விவகாரத்தை கிளற ஆரம்பித்து விட்டது அரசு. ஜல்லிக்கட்டு சமயத்தில் கமலும் அவரது ரசிகர்களும் போட்ட ட்வீட் மற்றும் கருத்துக்களை இப்போது அலசி ஆராய்ந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க கிளம்பிவிட்டது போலீஸ். முதல் கட்டமாக கமல் நற்பணி இயக்கத்தின் புதுக்கோட்டை பொறுப்பாளர் சுதாகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கில். இதையடுத்து காலையிலிருந்து வரிசையாக ட்வீட் போட்டு கொண்டிருக்கும் கமல் அதில் கூறுகிற, அதாவது பொங்குகிற வார்த்தைகள் இதுதான்: தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எமது இயக்கத்தின் சுதாகரும் சிலரும் நேற்று கைது. இது எமது பெருமையை கூட்டவும் அரசியல் வன்மத்தை காட்டவும் செய்கிறது. இனி மக்கள் நீதி நாடுகாக்கும். நான் கீச்சிடாமல் அடிநாதத்துடன் அடக்கி வாசிக்கவே நினைத்தேன். ஆனால் எம் இயக்க பொறுப்பாளரின் கைது பேச வைக்கிறது. நமது இயக்கத்தார் சற்றதிகமாக கண்ணியம் காக்கும் நேரம் இது. அளந்து பேசவும் தொடர்ந்து பேசவும் அரசுகள் மாறி மாறி வரினும் நம் கட்சியற்ற கொள்கை மாறாது. எக்கட்சி அரசேற்றாலும் நம் பணி பொதுநலம் காப்பதே. இக்கூலியில்லா வேலையை நாம் ஆயுள் வரை செய்வோம். அவர் பலமுறை வருவார் போவார். நிரந்தரம் நம் நாடு. அவர் கூறுகிற வார்த்தைகளில் சில புரிந்தும் சில புரியாமலும் இருந்தாலும் கமல் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு கிளம்பிவிட்டார் என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக புரிகிறது. இனி தர்மயுத்தம்தான்.